ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோக சங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ குரு காஞ்சி மகா பெரியவா நிகிரக பரிபூர்ண கிருபா கடாட்சகம். குரு சுக்கிரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி. என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, வருகின்ற வைகாசி மாத பலன் 12 ராசிக்காரர்களுக்கும் எது சம்பந்தமான ஒரு யோகத்தை கொடுக்க போறார், இத பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். பொதுவாக வைகாசி மாதம் பிறந்தா வள்ளி பிறக்குங்கிறாங்க. கால புருஷனுக்கு 2வது ராசி தாங்க இந்த ரிஷப ராசி. அந்த ராசியில சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யறதான் வைகாசி மாசங்கிறாங்க. இந்த மாசத்துல எந்த காரியம் பண்ணாலும் சரி எல்லாமே வெற்றியா மாறுங்கிறாங்க, ஒரே நிலையா நிக்குங்கிறாங்க. ஏன்னா இது ஸ்திர ராசி. அப்ப வைகாசி மாசத்துல எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே எல்லாமே நல்ல யோகமா இருக்குங்கிறாங்க. ஏன் யோகமா இருக்குங்கிறாங்க? இந்த ராசியுடைய அதிபதி யாரு? சுக்கிர பகவான். அவருடைய அதிபதி யாரு? மகாலட்சுமி. அப்ப இந்த மாசத்துல எந்த காரியம் பண்ணாலுமே மகாலட்சுமி கடாட்சகம் கிடைக்குங்கிறாங்க. அதான் வைகாசி மாதம். எந்த காரியம் பண்ணாலும் ஏன் வைகாசி மாசம் மட்டும் மெயினா மென்ஷன் பண்றாங்க? இது லாபத்தை தரக்கூடிய மாசம், வெற்றியை தரக்கூடிய மாசம், வருமானத்தை தரக்கூடிய மாசம். இந்த மாசம் சுபகாரியத்துக்கு உகந்த மாசம் வைகாசி மாசம். இந்த வைகாசி மாசத்துல ஒரே விசேஷ காலம் மட்டும்தாங்க. வைகாசி விசாக நட்சத்திரத்துல முருகபெருமானுக்கு உகந்த மாசம் இந்த வைகாசி மாசம் தான். அந்த நட்சத்திரம் வரும்போது முருகபெருமான நிறைய பேர் வழிபாடு பண்ணுங்க. நம்முடைய தமிழ் கடவுளான முருகபெருமான வழிபாடு பண்றது மிக சிறப்பு. அந்த வைகாசி விசாக நட்சத்திரம் வரும்போது முருகன் கோயில போய் மகா அபிஷேகங்கள் பண்ணி அன்னதானம் பண்ணிட்டு வர்றது மிகப்பெரிய ஒரு அனுகூலத்தை கொடுக்கும். உங்க வீட்டை நல்ல ஒரு சுபிச்சம் கிடைக்கும், நல்ல ஒரு அனுகூலங்கள் கிடைக்குங்கிறாங்க. இந்த மாசத்துல எது பண்ணாலும் உணவு தானம் பண்ணா இந்த மாசத்துல ரொம்ப உகந்ததுங்கிறாங்க இந்த வைகாசி மாசத்துல. ஏன்னா அங்க யார்? சந்திரன் உச்சமாகிறார், சுக்கிரன் ஆட்சி ஆகிறார். அப்ப உணவு தானம் பண்ண நம்ம வீட்டுல வளர்ச்சிகள் இருக்குங்கிறாங்க. அப்ப இந்த மாசத்துல எல்லாருமே கோவில் வழிபாடு பண்ணுங்க, இறை சிந்தனை பண்ணுங்க, எல்லாமே உங்களுக்கு இறை சக்தி கிடைக்கும். இதுல இன்னொரு மாசத்துல பாத்தீங்கன்னா இந்த கரெக்டா வைகாசி மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அக்னி நிவர்த்தி வருது. அக்னி நிவர்த்தி வருது. வைகாசி விசாகங்கிறது பாத்தீங்கன்னா 9ஆம் தேதி தான் வருது. வைகாசி மாசம் 9ஆம் தேதியில எல்லாருமே முருகபெருமானை நோக்கி கோயிலுக்கு போங்க, எல்லா வழிபாடு பண்ணுங்க. எல்லா அருளும் முருகனுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. இப்ப இந்த மாசத்துல உள்ள முகூர்த்தத்தை பார்ப்போம். பொதுவா பாருங்க, வரக்கூடிய முதல் முகூர்த்தம் வைகாசி மாசம் 6ஆம் தேதி சூப்பர் முகூர்த்தம், வளர்பிறை முகூர்த்தம். அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில வருது. சுபகாரியத்துக்கு உகந்தது பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். அடுத்த முகூர்த்தம் பார்த்தோன்னா 13ஆம் தேதி தான், அதுவும் ஞாயிற்றுக்கிழமை. ஆனா இது தேய்பிறை முகூர்த்தமாக வருது. அடுத்து வைகாசி மாசம் 20ஆம் தேதி, அதுவும் தேய்பிறை முகூர்த்தம் தான். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு சுப முகூர்த்தம் வருது, வளர்பிறை முகூர்த்தம். இந்த முகூர்த்தம் ரொம்ப உகந்த முகூர்த்தம். இந்த மாசத்துல பாருங்க எல்லாமே 4 முகூர்த்தம் ஞாயிற்றுக்கிழமையில வருது பாருங்க, சூப்பர் முகூர்த்தம். அடுத்து பாத்தீங்கன்னா 28ஆம் தேதி திங்கட்கிழமை வளர்பிறை முகூர்த்தம், சூப்பர் முகூர்த்தமா வருது. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30ஆம் தேதி புதன்கிழமையில ஒரு முகூர்த்தம் வருது. இதுதான் இந்த மாசத்துல வரக்கூடிய முகூர்த்த காலங்கள். அப்ப இந்த சுபகாரியத்துக்கு இந்த மாசத்தை ஃபுல்லா எடுத்துங்க. எந்த காரியம் பண்ணாலுமே உங்களுக்கு வெற்றியா வரும். இப்ப இந்த 12 ராசிக்காரர்களுக்குமே வரக்கூடிய வைகாசி மாசம் என்ன யோகத்தை கொடுக்க போறார், இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கன்னி ராசி என்பர்களே, பொதுவாக கன்னி ராசி காலபுருஷனுடைய 6வது ராசி தாங்க இந்த கன்னி ராசி. கடுமையாக உழைக்கக்கூடிய ராசி கன்னி ராசியை சொல்றாங்க. எங்க கடுமையாக உழைப்பாங்க? ஏன்னா இது 6வது ராசிங்கிறது அடிமை வேலை உத்தியோகம் வருமானம் இதை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ராசி கன்னி ராசி அப்படிங்கிறாங்க. இப்ப யார் உச்சமாகிறாரு? புதன் பகவான் உச்சமாகிறாரு. பயங்கரமான புத்திசாலி குணம் கன்னி ராசிகிட்ட இருக்கும். நல்ல டேலண்டான குணம் இருக்கும். ஒருத்தரை பார்த்த உடனே கவரக்கூடிய குணம் கன்னி ராசிகிட்ட கண்டிப்பா இருக்குங்கிறாங்க. ஏன்னா இங்க புதன் நல்ல இவர் இருக்கிற இடத்துல நல்ல ஒரு நகைச்சுவை உணர்வோட குடும்பத்தை எல்லாம் பார்த்துக்கூடிய குணம் இவர்கிட்ட நிறைய இருக்கும்.
நல்ல ஒரு தன்மானத்தை பார்க்கக்கூடிய நபராக இருப்பார் கன்னிராசிக்காரங்க. அனாவசியமா செலவு பண்ண மாட்டாங்க கன்னிராசிக்காரங்க. அனாவசியமா செலவு பண்ண மாட்டாங்க. எப்போதுமே தன்னுடைய குடும்பத்து மேல நிறைய அக்கறை எடுத்துக்கக்கூடிய நபர்கள் கன்னிராசி என்பர்கள். இப்படிப்பட்ட கன்னிராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய வைகாசி மாத பலன் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார், இதை பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலனை தான் கொண்டு போறேன். இதை ஃபுல்லா வாழ்நாள் பலனாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலனுக்கு ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடலுங்கிறாங்க. அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது. இப்போ பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம். அதனால எல்லா வீடியோ என்ன சொல்லுங்க, ஒரு பொது பலனை கொண்டு போங்க அப்படின்னு எல்லா வீடியும் நான் கொடுத்துருப்பேன். இப்ப கிரகம் இப்ப எங்கெங்க சஞ்சாரம் செய்யறோம், ஒரு ராசிலே பாருங்க, கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு கன்னி ராசியில. அடுத்து 6ஆம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு கும்பராசியில. 7ஆம் பாவத்துல செவ்வாய் பகவானும் ராகு பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க. 8ஆம் பாவத்துல புதன் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. 9ஆம் பாவத்துல சூரிய பகவான், சுக்கிர பகவான், குரு பகவான், ஒரு 3 கிரகங்கள் சஞ்சாரம் செய்றாங்க. ஒரு சில தினத்துக்கு அப்புறம் 2 கிரக பயிற்சி வருது. அதாவது செவ்வாய் பகவான் பாருங்க மேச ராசி சொந்த வீட்டுக்கு வர்றாரு. புதன் பகவான் 9ஆம் பாவத்துக்கு வர்றாரு. இந்த மாசம் உள்ள கிரக கொள்கை தான் நிலவரம். பொதுவாக பாருங்க, உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னா புதன் பகவான் பாருங்க. ஒரு சில பேருக்கு 9ஆம் பாவத்துக்கு வந்துட்டாரு, இன்னும் டாப்பா இருக்கும், டாப்பான யோகமா இருக்கும், எதிர்பார்த்ததோட சூப்பரா இருக்கும். புதன் பகவான் 9ஆம் பாவத்துக்கு வந்துட்டா எப்ப 18ஆம் தேதிக்கு அப்புறம் வர்றாரு. அப்ப டைமிங் எப்படி இருக்கும், பயங்கரமா இருக்கும். எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு யோகங்கள் உங்களுக்கு வரும். எல்லாமே கன்னிராசி குருவுடைய பார்வை இருக்கா, பயங்கரமா இருக்கும். இந்த டைம் பார்த்துக்கோங்க. குரு பார்த்தா கோடி நன்மை. இப்பதான் குரு உங்க ராசியை பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. இனிமேதான் உங்களுடைய துன்பங்கள் மறைய போகுது. நிறைய பேர் கன்னிராசிக்காரங்க, நிறைய தடையை பார்த்தவங்க நிறைய பேர் கன்னிராசிக்காரங்க தான். வேலையே சரியா அமையலைங்க, வேலை உத்தியம் சரியா கிடைக்கல, வேலை உத்தியம் சரியா அமையல, இடத்துல பூமியில பூர்வீக சொத்து பூர்வ இடத்துல ஒரு கலகம் எல்லாமே பார்த்தவங்க யாருன்னா கன்னிராசிக்காரங்க தான். ஒரு சரியான ஒரு அனுபவம் இதுக்கு முன்னாடி இல்லை. இனிமே எப்படி இருக்கும், சூப்பரான ஒரு யோகா இருக்கும் உங்களுக்கு. இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, எல்லா யோகமும் அழகா கொடுக்குறாரு கன்னிராசி. கன்னிராசி எப்படி சூப்பரா கொடுக்குறாரு. ஏன் இடம் வாங்குவாங்க, ஏன்னா இடத்துல நிறைய பிரச்சனை இருந்துச்சு பாருங்களேன். கன்னிராசி எடுத்து பாருங்களேன். ஏன்னா இங்க புதன் நீசம். இடத்துல பிரச்சனை, வேலையில பிரச்சனை, தொழில பிரச்சனை, எல்லா தடையும் பார்த்தவங்க யாருன்னா கன்னிராசிக்காரா. இதுக்கு முன்னாடி இவ்வளவு தடைகளை பார்த்தாங்க, சரியான ஒரு அனுகூலத்தை கொடுக்கவே இல்லை. ஆனா இனிமே மாறும் எல்லாமே. ஏன் புதன் பகவான் பாருங்க, நிற்கக்கூடிய நட்சத்திரம் என்ன நட்சத்திரம், புதன் நிற்கக்கூடிய நட்சத்திரம். கேதுடைய காலில் தான் போவார் கரெக்டா. சரி, கேதுடைய காலில் இப்ப போவார் உங்க ராசி அதிபதி. உங்க ராசியில கேது உட்காந்துருக்காரு. அப்ப நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். இதே 18ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க கார்த்திகை நட்சத்திரத்துல போவார். சூரியனுடைய கால்கள், சூரியன் பாருங்க உங்களுக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல உட்காந்துருக்காரு. அப்ப பாருங்க இந்த எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவு கட்டிடுவார். இப்ப வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், இது எல்லா யோகமும் சூப்பரா அமைய போகுது கன்னிராசிக்காரங்களுக்கு. இதுல உள்ள வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருவாரு. நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா கன்னிராசிக்கு வரும். நிறைய பேர் கன்னிராசிக்காரங்க உடல் ரீதியா ஒரு பாதிப்பு உண்டுங்க. அந்த கேது வந்து நிறைய குழப்பத்தை கொடுத்துட்டாருங்க கன்னிராசிக்காரர். கேட்டு பாருங்களேன், ஒரு மன குழப்பத்துல இருந்திருப்பாங்க பாருங்க. இதுக்கு முன்னாடி ஒரு குழப்பமா இருப்பாங்க. நம்ம என்னடா வாழ்க்கை இப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு குழப்பத்துல இருந்துகிட்டே இருப்பாங்க. இனிமே இந்த குழப்பங்கள் இருக்காது. நல்ல ஒரு அனுகூலம் உங்களை தேடி வரும். இனிமே நல்ல ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில இருக்குது.
எதிர்பாராத ஒரு திருப்பு முனை உங்களுக்கு வருது, நல்ல ஒரு அனுகூலம் தேடி வருது. கன்னிராசிக்கு 8ல அவமானம், கண்டம், பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு பார்த்தாங்க பார்க்க மாட்டாங்க. இனிமேல் சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு. நான் இடம் வாங்கணும், பூமி வாங்கணும், கண்டிப்பாக வாங்கலாம். அந்த யோகம் உங்களுக்கு வருது. ஏன்னா 9ஆம் இடத்துல சுக்கிரன் போய் உட்காந்துருக்காரு. அப்போ இடமோ பூமியோ ஏதோ வாங்குற யோகம் உங்களுக்கு வருது, கண்டிப்பாக கொடுத்துருவாரு. வெளியில் போய் இடம் வாங்கலாம், பூமி வாங்கலாம், வீடு கட்டலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். உங்களுக்கு தொழில் சூப்பராக இருக்கும். எதிர்பார்த்த தொழிலில் நல்லா ஒரு டாப்பான ஒரு யோகத்தை அமைச்சு கொடுக்குறாரு. தொழில் ரீதியாக சொல்கிறேன், தொழில நல்ல லாபத்தை கொடுத்துருவாரு. எதிர்பார்த்த தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வருது. நல்ல ஒரு அனுகூலம் தொழில தேடி கொடுக்க போறார் இந்த காலகட்டம். வண்டி, வாகனம், தொழில் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு. வெளிநாடு வெளி வாழ்க்கை நல்ல ஒரு அனுகூலத்தை தேடி கொடுத்துருவாரு. அதே மாதிரி பாருங்க, திருமணத்துல தடை வந்துச்சு பாருங்க. திருமண வாழ்க்கை நிறைய தடை போட்டுச்சு பாத்தீங்களா? நீங்க தடைப்படாது. திருமண தடை கிடையவே கிடையாது. திருமண தடைகள் நீங்கி நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வருது. திருமண தடைகள் நீங்கி நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி 8ஆம் பாவத்துல இருந்தார் பாத்தீங்களா? திரும்ப இப்போ 9ஆம் பாவத்துக்கு போறாரு. இப்போ வீட்டுல ஒரு சுபகாரியம் பண்ண போறீங்க. ஒன்னும் வீடு பால் கிரகவாசம் பண்ண போறீங்க, இல்லைன்னா திருமணம் பண்ண போறீங்க. 2 விஷயம் தான் கண்டிப்பா நடக்கும். ஏன்னா கன்னிராசிக்காரங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்த கன்னிராசிக்காரர் தான். எனக்கு நிறைய பேர் ஜாதகம் எழுதும் கொடுத்தோம் கன்னிராசிக்காரர் தான். நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்தவங்க கன்னிராசிக்காரர் தான். அப்ப இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. உயர் பதவி, ப்ரமோஷன் எல்லாமே சூப்பரா வருது. வேலை உத்தியத்தில் வேலை பார்த்துட்டு இருப்பேன், இன்னும் ப்ரொமோஷன்லாம் இப்போ ப்ரொமோஷன் கிடைச்சிடும். இப்போ எதிர்பார்த்த ப்ரொமோஷன் கிடைக்கும். இப்போ வெளிநாட்டில் வேலை பார்க்குறது ஃபர்ஸ்ட் ப்ரொமோஷன் உண்டு, இல்லை லோக்கலில் வேலை அவங்களுக்கு ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடையாது. எல்லாமே தேடி அமைச்சு கொடுக்குறாரு. அதே மாதிரி பாருங்க, 2வது திருமணம், குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, எல்லாமே அளவும் அமைச்சு கொடுக்குறாரு உங்களுக்கு. இப்போ எல்லாமே சூப்பரான ஒரு டைம் அமைச்சு கொடுக்கும். அரசியல் ஃபீல்டு சூப்பராக இருக்கும். எதிர்பார்த்தது அரசியல் நிறைய சாதிக்கக்கூடிய நேரம் வருது. லாட்ரி யோகம் நிறைய பேர் முயற்சி பண்ணுங்க, தைரியமாக முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக அந்த யோகம் இருக்காது. அதிலேயே பணத்தை போட்டு வரைய முடியாதீங்க. ஜாதகத்தை பார்த்துட்டு முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக லாட்ரி யோகம் கிடைச்சிரும். கன்னிராசிக்கு ஏன் கிடைக்கும்? உங்களுக்கு பாருங்க, 9ஆம் பாவத்துல குரு, சுக்கிரன், சூரியன் எல்லாமே சேர்ந்து இருக்கு பாருங்க. இப்போ பெருங்கொண்ட பணம் வெளிநாடு வெளியூர் கிடைக்க போகுது. அப்போ எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு. பெண்களுக்கு தொழில், வேலை, உத்தியோகம், பிசினஸ் எல்லாமே சூப்பராக கொண்டு போவார். பெண்கள் சாதிக்கலாம் நிறைய விஷயத்துல. கன்னிராசியை பொறுத்தவரை குரு பார்க்கறதுனால சொல்றேன், பெண்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள், வாழ்க்கையில் நல்ல ஒரு அனுகூலங்கள் தேடி வருது. வண்டி, வீடு எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு. ரியல் எஸ்டேட் பிசினஸ், பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, கமிஷன் ஏஜென்சி பிசினஸ் இதெல்லாமே டாப்பாக கொண்டு போறாரு. அப்போ எந்த ஒரு தடைகளுமே கிடையாது. நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு கன்னிராசி. இப்போ டைம் எப்படி இருக்கு? சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு. இப்போ நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள போவோம். இதில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. இதுலையுமே பாருங்க, கொஞ்சம் தைரியமான குணம் இருக்கும். இவங்க எப்போதுமே தைரியத்தை விட மாட்டாங்க, தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க. இனிமே பாருங்க, உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் பாருங்க சூப்பராக மாறுது பாருங்க. ஒரு தலைமை பொறுப்பு கண்டிப்பாக போகிறாங்க. ஒரு வேலை உத்தியோக இடமாற்றம் கண்டிப்பாக வருது. வெளிநாடு வெளியூர் சந்தோஷம் அனுகூலமாக அமைச்சு கொடுக்குறாரு. கலை, இசை சம்மந்தப்பட்ட வேலை சூப்பராக இருக்குது. இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை, நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை, அரசாங்க வேலை, அரசு அனுகூலம், கணவன் மனைவி ஒற்றுமை எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு. அதாவது உத்திரத்தில் பிறந்தவங்க உலகை ஆளக்கூடிய திறமை வருது. ஏன்னா இவங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. இது வந்தாலும் சரி, நம்ம தன்னம்பிக்கையாக நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டு கண்டிப்பாக இருக்கும். எனவே வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் போகக்கூடிய நேரம் கண்டிப்பாக அமைச்சு கொடுக்குறாரு. கணவனை ஒற்றுமை நல்லா இருக்கு. குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை பார்க்குறீங்க. இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையாக வருது. உத்திரத்தில் பிறந்தவங்க, அஸ்தனத்தில் பிறந்தவங்க ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ போறீங்க. உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமாக போகுது. ஏன்னா நீங்க தானே குடும்பத்தை தாய் தந்தை மாதிரி இருந்து பார்ப்பீங்க. அப்போ எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு. அஸ்தத்தில் பிறந்தவங்க ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை பார்க்க போறீங்க. வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இருக்கு. இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பாதை ஒரு வெற்றி பாதையாக வருது. குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது. ஒரு இன்பமான வாழ்க்கை வாழ போறீங்க. அஸ்தத்தில் பிறந்தவங்க ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் உங்க பக்கம் தேடி வருது. அதே மாதிரி நண்பர்கள், பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே சூப்பராக இருக்கும். கலை ஃபீல்டு, இசை ஃபீல்டு எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும். தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. நீங்கள் எப்போதுமே குடும்பத்தை நிறைய அக்கறை எடுத்துக்குவாங்க. வெளிநாடு வெளியூர் சந்தோஷம் வசிக்கிற நபர்கள், வண்டி, வாகன பிசினஸ் எல்லாமே பண்ணக்கூடிய நபராக இருப்பீங்க. உங்களுக்கு பாருங்க, நீங்கள் எதிர்காலம் சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு. தன லாபம், வருமானம், வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் இதெல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு. காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க, மருத்துவ ஃபீல்டு, கலை ஃபீல்டு, இசை ஃபீல்டு எல்லாமே சூப்பராக வருது. இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பாதை என்ன பாதை? ஒரு வெற்றி பாதையாக வருது. வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு. அதே மாதிரி தொழில லாபத்தை கொடுக்குறாரு. உத்தியோகத்தில் உயர் பதவி கொடுக்குறாரு.
அரசாங்க வேலை கிடைக்குது, குழந்தை பாக்கியம் கிடைக்குது, மீன கட்டிடத்துறை, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி எல்லாமே லாபத்தை கொடுக்குறாரு. வரக்கூடிய வைகாசி மாத பலன் கன்னிராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாக அமையுது.